ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோட கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வனிதாவோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அந்த அண்ணனுக்கு தம்பிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, சரி அந்த சாமியாரை போய் பார்க்கலாம், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இவங்க அங்க போயிருக்காங்க. ஆனா அங்க போய் அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்த பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒத்தடி பாதையா போகும், 2 பக்கமும் காடு. ஸோ அது உள்ளுக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அங்க தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு பார்க்க கிட்டத்தட்ட கம்பத்து வீடு மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த வீடு ரொம்ப பழமையான வீடாவும் இருந்துச்சு. ஸோ இந்த அட்ரஸ் தான் நான் கரெக்டாக தான் வந்திருக்கோமான்னு அண்ணனுக்கு கொஞ்சம் பயம். ஆனா தம்பி வந்து ஆமாண்ணே இந்த அட்ரஸ் தான் சொல்லிட்டு இவங்க இறங்கி உள்ளுக்கு போயிருக்காங்க. உள்ளுக்கு போன கையோடய அங்க 3 பேர் வெளியே வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்கணும்? அப்ப இவரு சொல்லியிருக்காரு, இல்ல எனக்கு இங்க இருக்காருல அவர் பேரை சொல்லி நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு பேசிட்டு அப்புறம் திரும்ப வெளியே வந்திருக்காங்க. அப்ப இவங்க உள்ள போயிருக்காங்க. இதுல என்னன்னா இவர் வந்து போன் அடிச்சுட்டுலாம் போக கிடையாது. இவங்க ஜஸ்ட் அவங்க பேசின கையோடய அந்த டைமே அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த டைம் கிளம்பி போறப்போ வந்து யாரு வரா எவரு வராலாம் அந்த மந்திரவாதிக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் போய் உள்ள உக்காண்ட கையோடய அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ ஒரு காத்து வந்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. டக்குன்னு அவரு கண்ணை திறந்து பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டாரு, நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்களா அப்படி கேட்டாரு. ஆமா நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம்னா, எனக்கு தெரியும் உங்க வீட்டுல வந்து ஒரு துர்மரணம் நடந்திருக்கு, அதுவும் ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அநியாயமா ஒரு உயிர் போயிருச்சு, அது எதனால போச்சுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ வந்து இவங்க 2 பேத்துக்கும் அதிர்ச்சி. என்னடா நம்ம மனசுல உள்ளது, அதுவும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம சொல்லாத முன்னிக்கு இவர் சொல்றாரு, அப்ப கண்டிப்பா இவர் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதியா தான் இருக்கும், இவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி. அதே சமயத்துல கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா அவர் வந்து எதிர்பார்க்கல, உண்மையிலேயே அவர் மகளை வந்து சேவனை செஞ்சுதான் கொன்னாங்களா இல்ல என்னன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஒரு மாதிரி கலக்கத்தோட அவர் கேட்கிறப்ப, அழுவாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் கண்ணு மூடி என்னமோ ஒரு மாதிரி மந்திரம் எல்லாம் படிச்சுட்டு 2 எலுமிச்சக்காவை எடுத்து அவங்க 2 பேர் கையிலயும் கொடுத்தாங்க. இதை போயிட்டு தலைவாணிக்கையில வச்சு படுங்க, இதுக்கு காரணம் யாருன்னு கனவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு. அப்போ இவங்க அண்ணனால வந்து அழுவச்சி அடக்க முடியல. உண்மையிலேயே என் மகளை செய்வனை செஞ்சுதான் கொன்னுட்டாங்களா சொல்லி கேட்கிறப்ப அந்த சாமியார் வந்து வெறும் தலையை தான் ஆட்டினாரு. ஆட்டினக்க விட அவங்க அண்ணனுக்கு சரியான அழுவச்சு. அவரால் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க வம்சத்துல ஒரே பொம்பளை பிள்ளை, அவங்க ரொம்ப செல்லமா பார்த்துட்டாங்க, ஏன் எதனால இப்படி செஞ்சாங்க, அவங்கள உயிரோட ஓடக்கூடாது, அவங்க சாகணும்ட்டு. அப்ப அவரு சொல்றாரு, நீங்க போங்க, போயிட்டு நீங்க போய் படுங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு பேசிக்கலான்னு. ஆனா இவங்க அண்ணன் வந்து உடவே இல்லை. அந்த இடத்துல வந்து ரொம்ப கோபமாயிட்டாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அவர் திரும்ப கேட்கிறப்ப அந்த மந்திரவாதி வந்து எதுவுமே சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும், நீங்க போய் நான் சொல்ற மாதிரி இதை நீங்க தலைவணிகளை வச்சு படுங்க, ஆள் யாருன்னு உங்களுக்கு கனவுல காட்டின கையோட மறுபடியும் என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டாரு. ஸோ ஒரு காடிக்குள்ள போறப்ப அண்ணன் வந்து அழுதுகிட்டே போறாரு. ஐயோ ஏன் என் மகள் இப்படி பண்ணாங்க, நாங்க யாருக்கு என்ன பண்ணோம், ஏன்டா நம்ம பிள்ளைய இப்படி கொண்டாங்க அப்படி சொல்லி ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஒரு தம்பிக்கும் மனசு கேட்கல, ஒரு என்ன நீ இதை செஞ்சு பொறுமையா இருன, நம்மளுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு விட தெரிச்சிரும், யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஒய்ஃபு கூட சொல்லாம இவங்க நேரம் வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சக்கா வந்து வேண்டிட்டு அவங்க தலைவாணி கீழே வச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க. ஆனா அண்ணனுக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் லேட்டா தான் அவரும் தூங்குறாரு. ஸோ தூங்குனதுக்கு அப்புறம் அவர் நல்லா ஆழ்ந்து தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல 3 பேரை பார்த்திருக்காரு. அந்த 3 பேருமே இவருக்கு ரொம்ப பரிச்சயமான முகம். அதோட சேர்த்து ஒரு பொம்பளையும் அவர் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தம்பியோட கனவுலையும் அதே மாதிரிதான் 3 ஆம்பளை ஒரு பொம்பளை. ஆனா அந்த பரிச்சயமான முகம் வந்து அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த முகம் கொஞ்சம் ப்ளர்வா தான் காட்டியிருக்கு. ஆனா உடல் அமைப்பெல்லாம் வச்சு பாக்குறப்ப வந்து என்னமோ ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்க, ஒரு ஆளு மாதிரி இருக்க, அவர் அப்படிதான் அவர் யூகிக்க முடியுது. ஆனா அது கிளியரா காட்டல. அதே மாதிரிதான் தம்பிக்கும். ஸோ காலையில வந்துட்டாங்க. காலையில வந்து இவரும் அவரு கண்ட கனவு சொல்லியிருக்காரு. அண்ணனும் இவருக்கு வந்த கனவு தம்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாண்ணே எனக்கும் கனவு வந்துச்சு, ஆனா அந்த 3 ஆம்பளைங்க ஒரு பொம்பளை, பட் அந்த மூஞ்சை வந்து சரியா பார்க்க முடியலண்ணே, யாரையா இருக்கும்னு எனக்கும் தெரியல, வா நம்ம அந்த மந்திரவாதி கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு இவங்க காடி எடுத்து காலையிலே கிளம்பிட்டாங்க. ஸோ அங்க போய் அந்த மந்திரவாதிகிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு போக போக தெரியும் அவங்க யாருன்னு, ஆனா கவலைப்படாத,
அவங்கள உங்க பொண்ணு வந்து சும்மா விடாது, அத்தனை பேரையுமே அது பழி வாங்கும், உங்க கண்ணு முன்னாடிதான் அது நடக்கும், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க யாருன்னு, இப்ப நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அவங்கள பேசி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அவங்க அண்ணனுக்கு வந்து மனசு ரொம்ப பாரமாயிருச்சு. அதே சமயத்துல இவர் வேற யாருன்னு சொல்லிட்டு அதுல ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க போங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து மைண்ட்ல அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு, யாரா இருக்கும்னு. அப்ப வீட்டுக்கு போன கையோடயே அவங்க ஒய்ஃப் வந்து அழுந்துகிட்டே வந்து சொல்றாங்க, எங்க உங்க அண்ணன் வந்து உங்க தம்பி வந்து அட்மிட் ஆயிட்டாரு ஹாஸ்பிட்டல்ல, வாங்க போய் பார்க்கலாம், ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. ஏன் என்ன ஆச்சுன்ட்டு தெரியலங்க, வாங்க போய் பார்ப்போன்ட்டு. ஸோ அப்ப இவங்க கிளம்பி போய் பார்க்கறப்ப அவங்க தம்பி வந்து அந்த வாட்ல படுத்திருக்காரு. ஆனா ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. ரத்தமா வாந்தி எடுக்கிறத பார்த்த கடி அவருக்கு வந்து அவரோட மகன் ஞாபகம் தான் வந்துச்சு. அவருக்கு ஒரு மாதிரி அந்த ரத்தத்தை பார்த்தோம் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அழுந்துகிட்டே வந்துட்டு, பாத்தீங்களாண்ணே என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலன்னு. காலையில அவரு வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனாரு, வீட்டுக்கு வரப்ப ரொம்ப சோர்வா வந்தாரு, திடீர்னு என்ன தெரியல எனக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லி வந்து அட்மிட் பண்ணா, கடைசியில அப்பொழுது இப்போ வரைக்கும் ரத்தமா வாந்தி எடுக்கிறாருன்னு அப்படி சொல்றப்ப வந்து தம்பி உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டாரு, அண்ணனோட ஷோல்டரை பிடிச்சிட்டு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து என்னடா இப்படி நடந்துச்சு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கவலைதான். ஆனா அவர் தம்பி ஷோல்டரை பிடிச்ச அழுத்தின கையோடைய இவர் வந்து அவரோட கண்ணை பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு அவர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. ஆனா அவருக்கு புரியல தம்பி என்னமோ சொல்ல வரான்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அண்ணனை கூப்பிட்டு, என்ன அந்த மந்திரவாதி சொன்னது ஒருவேளை நம்ம தம்பி தானான்ட்டு. அவருக்கு வந்து அவர் நினைச்சு பார்க்கல. ஏன்னா யாரா இருந்தாலும் எப்படி கூட பிறந்த தம்பி எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படிதானே தோணும். சிச்சே அதெல்லாம் இருக்காதுடா, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. இல்லைன்னு அந்த மந்திரவாதி சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள தம்பியும் நம்ம மக மாதிரி ரத்தமா வாந்தி எடுக்கிறாள், ஒருவேளை இவங்க தான் நம்ம மகளோட சாவுக்கு காரணமா இருப்பாங்களோன்னு. அதெல்லாம் இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, முடியலன்ட்டு. அப்ப இவருக்கு ஒரு மாதிரி குழப்பம். அதே சமயத்துல ஒருவேளை இவனா இருக்குமோ, சே இருக்காதுன்னு. ஏன்னா ஒரு நம்பிக்கை தானே, அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. சோ அவங்க வாட்ல என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அண்ணனும் தம்பியும் பார்த்தாங்க. அவங்க மக எப்படிலாம் கஷ்டப்பட்டு துடிச்சாங்களோ அதே மாதிரிதான் இவரும் அதே மாதிரி ரத்தமா வாந்தி எடுக்கிறது, சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில அவரு இறந்துட்டாரு. அப்புறம் தம்பி செத்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கு சாங்கியெல்லாம் செய்யறப்ப கூட அண்ணனுக்கு வந்து அவரால் நம்ப முடியல. ஏன்னா அவர் ரொம்ப பேனிக்கா இருந்தாரு. அவங்க மக போய் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவனும் இறந்துட்டானே. என்னதான் அவங்க பேசாம அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாச்சே, கண்டிப்பா அந்த கொஞ்சமாவது அந்த பாசம் இருக்கும்ல. சோ அதனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா தம்பிக்கு வந்து ஷுவரா தெரிஞ்சிருச்சு இவர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காருன்னு. அப்புறம் 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது தம்பி அதே மாதிரி சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க அண்ணனுக்கு வந்து டவுட் வந்துச்சு, அப்ப இவங்க தான் நம்ம மகளை ஏதோ செஞ்சிருக்காங்கட்டு. அதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறப்ப இவரு ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்துட்டாரு. 3வது பாத்தீங்கன்னா 16 நாள் காரியம் முடியறதுக்குள்ளாலேயே அவரு வேகமா காடி ஓட்டிட்டு போயிட்டு அடிபட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ரொம்ப முடியாம இருந்துதான் அவரும் இறந்து போனாரு. சோ இப்ப 3 பேருமே இறந்துட்டாங்க. 3 பேரும் இறந்த கையோட தான் அண்ணனுக்கு வந்து கிளியராவே தெரிஞ்சிச்சு. அதாவது அப்புறம் தான் நம்ப ஆரம்பிச்சாரு, அப்ப இவனுங்க தான் என் மகளை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, என் மக பழி வாங்கினது வந்து சரிதான் சொல்லிட்டு அவர் அந்த 16 நாள் காரியம் போகாம அவர் வந்து வீட்டுல ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னங்க வரிசையா இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல ஒரு இறப்பா போயிட்டு இருக்கு நம்ம மக செத்ததுக்கு அப்புறம். ஆனா அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மக செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கிறப்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்கன்னு. அப்பதான் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு, என்ன நடந்துச்சோ அவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதோட அவங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அதை ஏத்துக்க முடியல. அவங்க ஏற்கனவே அதை நினைச்சு கொஞ்சம் அவங்க இதயம் வந்து பலவீனமா ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்க மக இறந்தது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இதுல வேற இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவங்க இன்னும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச கையோட அவங்க தம்பி வந்து என்ன யோசிச்சாருன்னா, என்ன இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்னு, அந்த பொம்பளை யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்புறம் தான் தெரியுது அந்த பொம்பளை யாருன்னா அவரோட தம்பி, அதாவது அந்த 3வது தம்பியோட ஒய்ஃப். 3வது தம்பியோட ஒய்ஃபும் அதே மாதிரி சீக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இறந்துட்டாங்க.
ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த இறப்பு வந்து வரிசையா அந்த ஒரு வருஷத்துல 4 பேருமே, அதாவது 16 நாள் காரியம் முடியறதுக்குனால ஒரு ஆள் இறந்தாங்க. அதுக்கப்புறம் காரியம் முடியறதுக்குள்ள 2வது ஆளு, அப்புறம் 3வது ஆளு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப். அந்த ஒரு வருஷத்திலேயே 4 பொணம் அவங்க வீட்டுல விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட இறப்புக்கு அப்புறம் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்க்குறப்ப, இவங்க மகளோட சாவுக்கு பின்னாடி அவரோட தம்பி பொம்பளை, இன்னும் 2 தம்பிங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இத நினைச்சு அவரு ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஆனா இந்த விஷயம் வந்து அவரோட குடும்பத்துக்கோ, தம்பி குடும்பத்த தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அந்த வீட்ட வித்துட்டு வேற இடத்துக்கு அவங்க பீண்டாகி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த வீட்டுல இருக்க முடியல. அதே சமயத்துல இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. ஸோ அண்ணனும் தம்பி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேருமே வீட்டை வித்துட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதே மாதிரி அவங்க மகனுங்களும் வந்து அங்க இல்லாம வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை இழந்தாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா, அவங்க தான் அவங்களோட கதையை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த கதையை சொல்றப்போ வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்துல போட்டி பொறாம இருக்கலாம். ஆனா ஒரு ஆளு மேல இந்த அளவுக்கு பொறாம வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கொல்ற அளவுக்கு போறாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு என்னன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு அநியாயமா ஒரு உயிரை வந்து அவங்க காவு வாங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல கர்மா வந்து அவங்கள அடிக்கும்ட்டு. ஏன்னா இந்த பொண்ணு இறந்த நேரம் பாத்தீங்கன்னா அமாவாசை. பத்தாவதுக்கு இந்த பொண்ணு இறந்த நேரமும் சரியில்லை, அதுவும் சனிக்கிழமை இறந்திருக்கு. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சனி போனா தனியா போகுது, அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணன் தம்பி கனவுல வந்து சொன்ன மாதிரியே அது உயிரை வந்து காவு வாங்கிருச்சு. இந்த கதையை சொல்லிட்டு என்கிட்ட அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு இது ஆறாத ரணமா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கப்புறம் எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கருமான்னு ஒண்ணு இருக்கிறத நான் நம்புறேன். ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணோம்னா நிச்சயமா அது நமக்கே திரும்ப அடிக்கும்ன்றது வந்து எங்க வாழ்க்கையில நடந்த இந்த கதை ஒரு உதாரணம் சொல்றப்ப, ஆமா என்னோட எல்லா பதிவுலயும் நான் வந்து இந்த கருமா பத்தி பேசியிருக்கேன். ஸோ இவங்க கதை உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான். என்னைக்குமே நண்பா, மனதளவுல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூடாது. நம்ம இன்னைக்கு செய்யற கெடுதல் அது நாளைக்கு நமக்கும் நம்ம வம்சத்துக்கும் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த கதையில இருந்து இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு வந்து அவரோட கனவுல அதே மாதிரி வந்து அழுவுறது, அந்த மாதிரி வந்துட்டு போறது கிடையாதான். எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் கனவுல வர்றது கிடையாதான். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான உண்மை சம்பவ கதையோட அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.